கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நம்மோடு கூட பேச வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர் நம்முடைய வழியை காட்டிக் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பி அமைத்திருக்கிறது தான் இந்த தொலைக்காட்சி காரியங்கள். எனவே நாம் இவற்றை அதிகமாக பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக, ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்காக அவளோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களை நான் பாராட்டுகிறேன். இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். அவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஆசீர்வாதத்துக்குள் வழிநடத்துவதாக அமைந்து கொண்டிருக்கிறது. அன்பின் ஆண்டவரை, இந்த மாலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, எங்களோடு பேச வேண்டும் என்று விரும்பி இந்த அமைப்பை உருவாக்கி நடப்பித்து வருகிறீரே, நன்றி கூறுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரை நீர் பேசும், உடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வும் விடுதலையும் ஆசீர்வாதமாக அமையட்டும். ஆண்டவரை பேசும், உடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சகோதரருடைய அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2024 வருடத்தில் ஆரம்ப நாட்களிலே கடந்து வந்து இருக்கிறோம். உண்மையாகவே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கடந்த நாட்களிலே நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும் என்று கருதியை பார்த்தோம். இயேசு அடுத்தது இயேசு பிறப்பதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலே அவருடைய இறை பிரசன்னத்தை குறித்து நாம் அறிந்து உணரப்பட வேண்டும். நமக்காக செயல்படுகிற ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை குறித்து நாம் பார்க்க வேண்டும். அதை குறித்து தூய ஆவியானவர் எதை உணர்த்துகிறாரோ அதை குறித்து நாம் சிந்திக்கலாம். என் பிரியமானவர்களே, ஆண்டவர்கள் தெய்வீக திருவிழித்தின் வழியாக நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை உண்மை உள்ளது, உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. அது அப்படியே நிறைவேற்றுகிறதா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடவுள் ஆபிரகாமை அழைத்தார். அவரோடு கூட எப்படி பேசினார் இல்லைங்களா? தொடக்க நூலிலே 12ஆம் அதிகாரத்தில் 1-4 படிக்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும், நான் உன்னோடு கூட இருந்தவனை வழிநடத்த வேண்டும். அந்த ஆபிரகாம் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பின் வம்சமாய் இருக்கிற நம்மோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதெல்லாம் சிந்திப்போம் என்றால் மிகுந்த இருக்கும். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவத்தை கொண்டு வந்து அவர் பேசுகிற வார்த்தையா இருக்கும். ஏன்னா அவர் அனுபவிச்சிட்டார். அதனால்தான் நான் பார்க்கிற பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கும், ஆபிரகாமுக்கு வயசாச்சு, ஆபிரகாமுக்கு வயதானது, அவருக்கு உன் மகன் ஈசாக்கு பிறந்தார், அவருக்கு ஈசாக்கு திருமணம் செய்யணும். இவர் படுத்தா அப்படியே உட்காந்து வளர்ந்து போக முடியாது, பொண்ணு பார்க்க முடியாதுக்கு. அவரு தன்னுடைய மகன் ஈசாக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு அவருடைய வேலைக்காரன் ஒருத்தரை கூப்பிட்டு, நல்ல பொறுப்பான வேலைக்காரனை கூப்பிட்டு, மெல்கிசேதேக்கு பேர், அவர் கூப்பிட்டு அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என் உள்ளத்தை பூரிக்கிறது. அவர் எப்படி அனுபவித்திருப்பா பார்க்கணும். தொடக்க நூலில் 24ஆம் அதிகாரத்தில் தான் அந்த ஈசாக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு திருமணத்துக்கான காரியங்கள் நடக்குது. அதில் 7வது வசனத்தை அங்கே அவர் சொல்லுகிற பார்க்கணும். தன் வேலைக்காரன் சொல்கிறார், மெல்கிசேதேக்கு சொல்கிறாரு, பார்க்க எடுத்து படித்து பாருங்க. 24 7வது வசனம்.
என் தந்தை வீட்டினின்றும் நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உனக்கு உன் மரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே, உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார். நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள். இதெல்லாம் முடியல. அதனால அவரு நான் வேலைக்காரன், நான் எப்படிங்க போயிட்டு, நீ போய் அப்பா, நீங்க போ, ஆண்டவனுக்கு முன்னாடி போவார், அவர் உனக்கான எல்லா காரியம் செஞ்சுட்டு பாருங்க. இந்த கருத்தை நீங்கள் அப்புறமேல படித்து சிந்தித்து பாருங்க. அவர் மெல்கிசேதேக்கு அப்படியே போகிறாருக்கு. சரி, போட்டு போகிறார். எனக்கு போகும்போது, ஆண்டவரே நான் என்ன பண்ணு தெரியாதுன்னு முதலாளி அனுப்பிட்டார். நானும் வந்துட்டேன். எப்படி செய்து போயிட்டார் இருக்கிறார். நான் எங்கே போயிட்டு நான் எங்கள் தண்ணிக்கு போனோம், அங்கே கொட்டத்துக்கு கூட தண்ணிக்கிட்டு அன்னைக்கும் கடவுள் ஆபிரகாம் அந்த வெளுக்கு எப்படி பண்ணார், ஆபிரகாம் எப்படி உணர்ந்தார், அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையில உணரப்பட வேண்டும். இறை பிரசனத்தை உணரப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அதை குறித்து அந்த 2024 வருடத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவதை நாம் உணரப்பட வேண்டும், அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தான் தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற இந்த கருத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஆபிரகாம் ஈசாக்கு போயிட்டு பொண்ணு பார்த்து அப்படியே அழகான ரெபேக்காவை கொண்டாந்து மேரேஜ் எல்லாம் முடித்தானாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு வசனத்தையும் நீ பார்க்கணும். ஆபிரகாம் இந்த கருத்தையோடு கூட அந்த கடவுள் தவிர இறை பிரசனம் இருக்கின்ற அப்படியே பண்ணாக்க எல்லாரும் பைபிள் எடுத்துருக்கிறீங்க, எல்லாம் குறிக்கிறீங்க, எடுத்து நீங்கள் படித்து பாருங்க. இறை பிரசனத்துக்கு கண்ணு இருக்கும். கடவுள் மோசேவை அழைக்கிறார். கடவுள் மோசேவை அழைக்கிறார். மோசேவை அழைத்து எகிப்து நாட்டில் இருக்கிற அடிமைகளாக இருக்கிற அந்த மக்களை நீ கானான் தேசத்துக்கு கொண்டு போன்னு சொல்கிறார். என்று எப்படி முடியும் கேட்கிறார். நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி கொண்டு வர்றார். அப்படியே மோசே போந்து எகிப்தில் போயிட்டு அங்கே இருக்கிற அடிமை மக்களை எப்படி கொண்டு வந்தாரு எல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா? அவர் கொண்டு வந்து அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறார். அந்த வழி நடத்தலை பார்க்கிற பொழுது மோசே ஒருக்கிட்டு இருக்கும். அந்த அந்த மோசே என்ன உணர்வோடு கூட அவர் சொல்லுகிறவனுக்கும் அந்த வழிநடத்த போகும்போது இஸ்ரேல் மக்களை விடுதலை நிலையத்தை கொண்டு போகும்போது எகிப்திலிருந்து கானான் தேசம் கொண்டு போகும்போது அந்த வழிப்பயணத்திலிருந்து விடுதலை பயணத்துக்கு 33ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. 33ஆம் அதிகாரத்தில் அதில் 14வது வசனத்தை எடுங்க. அந்த 14வது ஒவ்வொரு வசனம் படிங்க. 14வது 33ல் 14வது வசனத்தை படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? அதற்கு ஆண்டவர், எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். என்ன சொல்றாரு? நீ போப்பா. யாரு சொல்றாரு? எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும். எனது பிரசன்னம் உன்னோடு கூட செல்லும். சிந்தனை செய் மனமே. மோசே கடவுளை பார்த்தாரா? அவர் உருவத்தை பார்த்தாரா? இல்லை. இறை பிரசன்னம் உன்னோடு செல்லுந்தார். அந்த நான் உனக்கு முன்பாக நீ இளைப்பாத தடுப்பனுக்கு போன்னு சொல்கிறார். அந்த பிரசன்னம் இருக்கணும். இந்த பிரசன்னத்தை பற்றி நாம் நினைக்கிறோம்னாக்க பைபிளில் இறைவசன வார்த்தையில் அப்படியே கொண்டு வந்து படித்தா எப்படி இருக்கணும். எனது பிரசன்னம் உனக்கு முன்னாடி போகணும்னு சொல்கிறார். நீங்கள் அப்படி சொல்லுகிற பொழுது அந்த மிஸ்ர மக்களை சொல்லிட்டு சொல்கிறார், மோசைக்கிட்ட சொல்கிறார், நீ போ, எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும் சொல்கிறார். உன்னோடு செல்லும் தர. அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா 15 வசனத்தில் அவர் சொல்லுவார், மோசே சொல்லுவார், அவர் என்ன அந்த ஆண்டவர்கிட்ட சொல்கிற வார்த்தையை பார்க்கணும்போது என் உள்ளம் பூரிக்கிறதா இருக்குன்னு. எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று கூற மோசே அவரிடம் உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து போக செய்யாதே. உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட வரவில்லை என்றால் உங்களை போக விடாத செய்ய வேண்டாம். நான் போக மாட்டோம்.
இந்த 2024 வருஷத்திலே மோசேக்கு ஆண்டவர் சொன்னது போல இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் மோசே சொன்னது போல, ஆண்டவரே உம்முடைய இறைப்பிரசனம் என்னோடு கூட இல்லை என்றால் என்னை போக வேண்டாம், நான் கலந்தவன் அவரை வேண்டும் அப்படியே உறுதியாக பற்றி கொள்ளுகிற ஒரு கருத்தனுக்கும். நான் முன்னே சொன்னேன், எகிப்தில் இருக்க அடிமையில் இருக்க மக்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தேன். எகிப்தில் இருக்கிற மக்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வருதான ஒரு கருத்து. அந்த வழிப்பயணத்தை தான் இங்கே நிகழ்வுகள். இந்த சிந்தித்து பார்ப்போம் என்றால் மிக அருமையான ஒரு கருத்தாக இருக்கும். நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், ஒரு கதை கட்டுரை மாதிரி அழகாக போட்டிருந்தாங்க. அதாவது இங்கே பார்க்கும் பொழுது விடுதலை பயணம். அங்கே மோசே சொல்லுகிறார், நீ என்னோடு கூட இருந்தால் அண்டி போகணும். இந்த பயணம் பார்க்கிற பொழுது அந்த ஒரு புக்கில் நான் படித்தேன்ல, அது இப்போ நினைவுக்கு வருது. என்னதுன்னா, முதல்ல கர்ப்ப வயிற்றில் குழந்தை இருக்கிறது பையூர், உள்ள வயிற்றில் இருக்கிறது பையூரா. அடுத்தது இந்த உலகத்தில் வர்றதெல்லாம் பொய்யூர். இன்றைக்கு இருக்க நாளைக்கு போயிடும் பொய்யூர். அடுத்தது மெய்யூர். இந்த கருத்து என் மனசில் அப்படியே பதிஞ்சு போனது. பையூர், பொய்யூர், மெய்யூரா, இதுதான் விடுதலை பயணம். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகின்ற ஆண்டவர் அப்படியான ஒரு இறை பிரசனத்தை கொடுத்து நம்ம நடத்துகிறாராய் இருக்கிறார். இந்த 2024 வருஷத்திலே நான் இந்த கருத்தை கொண்டு வரணும். பிரியமானவர்களே, நாம் எல்லாம் தாயின் கருத்தில் வெளியே வந்துட்டு இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே பொய்யான உலகத்தை வாழ்க்கை நம்பி கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இருக்கக்கூடாது. மெய்யூர், அந்த விண்ணக வாழ்வை தேடி கடந்து போகணும். அதுதான் நம்முடைய முக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முதலாவது கடவுளையும் கடவுளுடைய அரசையும் அதற்கு ஏற்படுத்தி நீ தேடு. அந்த விண்ணக அரசுக்கு போவதற்கான காரியங்களை தேடு, மற்றதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டபடி அவர்தானே. நாம் அதை தேடுகிற பொழுது அவர்தானே நம்மோடு கொண்டு இருந்து அவருடைய பிரசனம் நடப்பித்துக் கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த கருத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன ஒரு கருத்துன்றைக்கு மீகா எடுங்க, மீகாகமத்தை எடுங்க. மீகாகமத்தை எடுத்துனாக்க அதில் 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம், மீகா 2:13 வசனத்தில் அருமையான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள். அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வார். ஆண்டவரே அவர்களை வழி நடத்தி போவார். நம் விடுதலை பயணம் பாவத்தின் அடிமத்திலிருந்து அவுட் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டு விண்ணக காரியங்களை கொண்டு போகிறது. ஆண்டவரே வழிநடத்திட்டு போகிறார். அவர்களின் வழிகாட்டிகள் அவர்களுக்கு அந்த முன்னாடி போவாங்க. அவர்கள் வழிகாட்டிகள் அவருக்கு முன்னாடி போவாங்க. இந்த ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி போவார்னு என்று எப்பொழுதும் உங்களுக்கு நான் சொல்லுகிற பொழுது இந்த உலக நிலையிலே நடக்கிற ஒரு நிகழ்வு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன, ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவமான ஒரு மந்திரி வரான்னு வச்சுக்கிட்டீங்களே, நம் முதல் மந்திரி அல்லது பிரதம மந்திரி வரான்னு வச்சுக்கிங்களே, அந்த பிரதம மந்திரி வரான்னு வச்சுங்களா, ஒரு இந்தியாவில் பிரதமர் வரார். அப்போ எப்படி பாதுகாப்பு இல்லைங்களா? எத்தனை நாளைக்கு முன்னாடி பாதுகாப்பு? சரி, வராரு. அவர் ஒரு காரில் வரான்னு வச்சுக்கிட்டீங்களே, கார்லேருந்து வராரு. அப்போது அதுக்கு முன்னாடி யார் போகிறாங்க? அங்கே ரெண்டு பக்கம் யார் நிற்கிறாங்க? போலீஸ். 2 பக்கம் போலீஸ்.
முன்னாடி போலீஸ் அதிகாரி போகிறார் வண்டி, அது போலீஸ் அதிகாரி. அதுக்கு பிற்பாடு சில மந்திரிகள்லாம் அது அதிகாரிலாம் போகிறாங்க. அதுக்கு பிற்பாடு லாஸ்ட்டில் இருக்கு. இங்கே வசனம் சொல்லுகிறது ஆண்டவரை அப்படி போயிட்டு உங்களுக்கு பாருங்க பார்க்கணும். இறை வசனம் எப்படி சொல்லுகிறது அதை உணர்ந்து அப்படித்தான் ஆகும் என்று ஆபிரகாம் நினைத்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய வார்த்தையின்படி நமக்கு கடந்து வரும் சொல்லுகிற பொழுது அவருடைய இறை பிரசனம் நமக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆசிரியரும் அடைப்பித்தான் இருக்கும். பார்க்கணும் பிரியமானவர்களே, என் இறைவசன வாசனை இருக்கும். அவருக்கு முன்னாடி போவாங்க அவர்களின் வழிகாட்டிகள், அவர்களுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு அப்படி போயிட்டு இருப்பாங்க. நான் உதாரணத்துக்கு சொன்ன கருத்துக்கு உங்களுடைய மனசு நல்லா பறிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? நானும் பைபிளை படிக்கிற பொழுது அப்படியே படித்து வரும் பொழுது தூய ஆவிக்குள் எழுதப்பட்ட இந்த பைபிளை, தூய ஆவிக்குள் எழுதப்பட்ட பைபிளை நான் தூய ஆவிக்குள் துணைக்கிற பொழுது மறை உண்மைகளை ஆழமான கருத்தில் எனக்கு சொல்லி கொடுத்துட்டே பார்க்கணும். சரி, இப்படியாக ஆணுடைய இறை பிரசனம் கடந்து போகும்னு சொல்லி நினைப்போம்போது அது தொடர்ந்து நடப்பித்தே போயிட்டே இருக்கும். கடைசி காலம் வரை நமக்கு இந்த 2024 தொடர்ந்து வருகிற காலம்லாம் நடத்திட்டு இருக்கும். சரி, எண்ணிக்கையாக விடுங்க. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வசனத்தையும் அப்படி குறித்து வச்சுருக்கிறீங்க, படிங்க சிந்தனை படிங்க. எண்ணிக்கையாக 32ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தை படித்து பாருங்கள். அதில் இருந்து இது சொல்லப்பட்ட வார்த்தை தான் அங்கே அருமையான சொல்லப்பட்டிருக்கும். 32 நாங்கள் ஆண்டவர் முன்னிலையில் போர்க்களம் தாங்கி கானான் நாட்டுக்குள் தொடர்ந்து செல்வோம். எங்கள் உரிமை சொத்தான உடைமை யோர்தானுக்கு அப்பால் எங்களுடனேயே இருக்கும் என்றனர். நாங்கள் ஆண்டவர் முன்கிட்டு கொண்டிருக்கிற கானான் தேசத்துக்கு, நான் முன்னவே சொன்னேன், அதுதான் கானான். பையூர் பொய்யூர் மெய்யூர், அதுதான் கானான். அந்த கானான் தேசத்துக்கு அவர் தான் வழி எடுத்துகிட்டு போவார். எனக்கு நாம் அது கேட்குறது, எனக்கு ஆண்டவரே நான் போகணும், என் விண்ணக வாழ்வு எனக்கு தேவை, பரலோக வாழ்வு தர, இதெல்லாம் போன இருக்கும், இதெல்லாம் கொஞ்ச காலம், அதெல்லாம் போய்டும். அன்றைக்கு அந்த விண்ணக வாழ்வு, முடிவில்லா வாழ்வு, நித்திய வாழ்வு எனக்கு வேண்டும்னு நம் உள்ளத்தின் ஆழத்தில் நாம் கேட்டு கடந்து வந்ததுனாக்க ஐயா அப்படியே நம்ம அப்படி கூட்டி போயிட்டு செயல்படுத்திட்டு இருப்பார். இந்த சின்ன வசனத்தை பாருங்க. நாங்கள் ஆண்டவர் முன்னிலையில் அப்படியா இருக்கும் உரிமை சொத்தான உடைமையை, உரிமை சொத்தான என்றும் அழியாத உரிமை சொத்தான அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். என் அன்பானவர்களே, இந்த வசன வார்த்தையில் ஒவ்வொன்றும் சிந்தித்து நாம் பார்க்கிற பொழுது நம்மிலே கலந்து வரணும். நான் இந்த வசன படிமுட்டு அந்த பிரசனம் என்று இருக்கின்ற அதே திருப்பாடல் எடுங்க. நான் ஒவ்வொரு வசனம் எனக்கு வகுப்பில் பார்க்கும்போது எனக்கு விடுதலை பண்ண நிறைய இறை வசனத்தை நான் தருகிறேன் என்று நிறைய சகோதரிகள் சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அவர் தானம் கொடுத்தது. இறைவசன வார்த்தைகள் மக்கள் மத்தியில் போகணும், அந்த வார்த்தை அவளுக்கு வாழ்வாய் மாறணும்னு தான். நான் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வசனத்தையும் இணைத்து பாருங்க. இன்னைக்கு எண்ணிக்கையை படுத்தி தானே. இப்போ அதே திருப்பாடல் எடுங்க. திருப்பாடலில் இதே கருத்தை அங்கே இன்னும் கூட அழகான அருமையான கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறத நீ பார்க்க முடியும். 46ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு, எடுத்துகிட்டு பார்க்கணும். அந்த கடவுள் மக்களை அப்படியே கொண்டு போகும்போது இறை பிரசன்னம், அந்த ஆண்டவருடைய பிரசன்னம், இந்த உலகத்தில் உபத்திரங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. ஆனால் கூட அந்த நிலையில் ஆண்டவர் தானே உள்ளே இருந்து அவர் நடிப்பார். அதுதான் இருக்கும். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். என்ன வார்த்தை! படைகளின் ஆண்டவர் தான் சொன்னல. இந்த உலக வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. ஆனால் இந்த அனைத்திலும் படைகளின் ஆண்டவராய் இருக்கிறவர், நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறவர், அவருடைய இறை பிரசனம் தானே நம்மோடு கூட இருந்து நமக்கு அரணாய் இருந்து நம்மை வழிநடத்துவதாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? என் அன்பானவர்களே, இந்த
காலகட்டங்களிலே இந்த கருத்துக்களை உள்ளத்தின் ஆழத்திலே கொண்டு வந்து நம் கொண்டு வரணும். நீங்கள் அப்படியே இருக்கும் என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் சொல்லப்பட்ட வார்த்தை, உயிருள்ள கடவுள் நம்மை படைத்தவரும் பராமரித்து வழிநடத்துவருமாகிய ஆண்டவர் சொல்லப்பட்ட வார்த்தை நமக்கு வாழ்வளிக்கின்ற வார்த்தைகளாக, விடுதலை அளிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. அவரை படிக்கிற பொழுது அவருடைய இறை பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து எப்படி வழிநடத்து என்பது சிந்தித்து பார்க்கணும். ஆபிரகாமுக்கு எப்படி, மோசேவுக்கு எப்படி, அந்த நலித்திலிருந்து பார்க்கணும். அதனால் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிற பொழுது படைகளின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கண்டு நாம் யாக்கோப்பின் கடவுள் நமக்கு அரணாக இருக்கிறார்னு சொல்லி கொண்டு வருகிறார். நீங்கள் அந்த திருப்பாடல் 46 பயன்படுத்தின பின்னுட்டு பின்னாடிங்க திருப்பாடலில் 18ஆம் அதிகாரத்தில் எடுங்க. அப்போ அதில் 18ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நீ படிக்கிற பொழுது, 18ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் படிக்கிற பொழுது அதில் சொல்லப்பட்ட இந்த இது இப்போ அந்த படையில் ஆண்டவர் ஒவ்வொரு பிரச்சனை போராட்டத்திலிருந்து நாம் செயல்படுத்துகிறான்னு சொன்ன இல்லைவா, இந்த கருத்தை திருப்பாடலில் 18 19 படித்து பாருங்க. அது என்ன சொல்லுகிறது? நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்தார். நான் அவர் மனத்திற்கு உகந்தவனாய் இருந்ததால், நான் அவருடைய மனத்துக்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார். அவர் என்னை விடுவித்தார். நான் அவர் மனதிற்கு பிரியமுள்ளவனாக இருந்ததனால அவர் என்னை விடுவித்தார். ஓ, என்ன கருத்து! அவர் மனதுக்கு நான் பிரிவனாக ஏற்றவனாக இருந்தபடினாலே, என் அன்பானவர்களே, அவர் பரிசுத்தர், ஆண்டவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவருக்கு நான் ஏற்றவனாக நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் என்றால் எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்க நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். நான் விடுதலை பயணத்தில் ஒவ்வொன்றும் அப்படியே படிச்சுனாக்க சில வேளையில் மாறி போயிடுவாங்க. என்ன நடக்கும்? அவர் பரிசுத்தராக இருப்பார், நாமளும் பரிசுத்தராக இருக்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்துகிறவரா அரணாக இருக்கிறவராக இருக்கிறார். வார்த்தை பார்க்கும். நான் சொல்லப்படாமல் நிறைய சொல்லிருக்கும். தானியேல் ஆகமத்தில் பார்க்கிற பொழுது தானியேல் ஆண்டவருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் அவர் 3 வேளையும் எருசலேமை நோக்கி அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அரசாங்கம் ஆணையிட்டது யாரும் வழிபடக்கூடாது என்று மற்ற தெய்வத்தினால். ஆனால் ஆபிரகாம் மாடியில் போயிட்டு தானியேல் மாடியில் போயிட்டு நின்று தவறாமல் முடிச்சுட்டார். அவரை பிடிச்சி சிங்கத்தையும் குகையில போட்டாங்க. தானியேல் நடந்தது என்ன? ஆண்டவர் அவருக்கு பாதுகாத்து அற்புதமான வெளியில் இருந்தார். ராஜாவை சிந்தித்து மனமாறுபடி செஞ்சது இல்லையா? சேத்ராக் நோது அப்துல்நோக்கி அவர்களை தீச்சுழல் போடுறாங்க. தீச்சுழல் அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் வழிபடுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இல்லை வழிபட மாட்டோம்னு சொல்கிறாங்க. அது சாப்பிட மாட்டோம், அதே பண்ண மாட்டோம் இருக்கோம். பரிசுத்தத்தில் கலந்து வந்தாங்க. சிங்கத்துக்கு போட்டானுங்க. அந்த இதில் நெருப்பு சொல்லி போட்டாங்க. நெருப்பு சொல்லி போடும்போது என்னதுங்க கூட அவரோடு கூட வேற ஒருத்தர் 4வது ஒருத்தர் இருக்கிறாருன்னு ராஜாவை பார்த்து பிக்க போனாங்க இல்லைங்களா? என் அன்பானவர்களை இப்படியாக நம்முடைய அருமை ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தவராக இருக்கிறார். நேற்று தினத்தில் இந்த இறை செய்தியை பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு எப்படி, மோசேவுக்கு எப்படி இல்லைங்களா எப்படி வழிநடத்தினார் என்று பார்த்தோம். அந்த இறைப்பிரசன்னத்தை பார்க்கிற பொழுது இதோ உலக நிலையிலே பார்க்க முடியாது. அது உடலிலே, நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய ஆன்மாவிலே, நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறதா இருக்கும். அது பகலில் எப்படியெல்லாம் நடத்துகிறது. இந்த செய்தியை நாம் உள்ளத்திலே உணர்ந்து ஆபிரகாம் எப்படி வார்த்தையை கேட்டு அப்படி சரண்டர் ஆனாரோ அதே போல் நாம் கடந்து வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமான இருக்கும். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து நடப்பிருக்கிறதா இருக்கும். இறை பிரசன்னம் அது அவுட்புட் யாருக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும், உணர முடியும். இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி போய்கிட்டு இருக்கிறாரு.
பகலில் மேகம், இரவில் நெருப்புத்தூண். இது உணரும்போது தான் முடியும். பைபிளில் சொல்லப்படுது, ஆவிக்குறிகளோ இவற்றை உய்த்து உணருவார்கள். 1 கொரிந்தியர் 2:14-15 ஆவிக்குறிகளோ இவற்றை உய்த்து உணர்வார்கள், மற்றவர்களுக்கும் இது மடமையாக தோன்றும் சொல்லுங்க. பகலில் மேகம், இரவில் நெருப்புத்தூண். மோசே அதை உணர்ந்து அழிஞ்சு போயிட்டுருக்கிறார், மக்களும் போயிட்டுருக்கிறாங்க. இது உலகப்புறமான இல்லை, மாறாக கடவுள் நிலை, அந்த இறைப்பிரசனம். அதே போல இந்த நாளிலும் கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறதை நாம் பார்க்கணும். அவருடைய இறைப்பிரசனத்தை உணரப்பட வேண்டும். தெய்வீக திருவிழத்தில் எப்படிலாம் சொல்லப்பட்டது. நேற்று பார்க்கும்போது கூட ரசனம் இல்லைங்களா, தானியல் இல்லைங்களா, பசுமான பணம் காப்பாற்றப்பட்டு பாதுகாத்துக்கணும். சேத்ராக் நேத்து கப்தினோக்கும் வேற ஒருத்தர் கூட இருப்பதை அந்த அரசனை பார்க்கிறான். அவங்களோட கூட இருக்கிறத பார்த்தா அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கடந்து செயல்படணும். அந்த பிரதரோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், அந்த சகோதரியோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், அந்த சகோதரனோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அந்த மற்றவர்கள் பார்க்கணும், இறை பிரசனத்தை கடந்து செயல்படணும். இது சொல்ல இன்னைக்கு தூயாய் உணர்த்துகிறது. நேற்று திருப்பாடலில் 18-19 படித்தோம் இல்லைங்களா, அந்த வசனத்தை திருப்பாடல் 18-19 படித்தோம். தயவுசெய்து இப்போ முன்னாடி திருப்புங்க, 16-11 வசனம் படிங்க 16-11 படிங்க. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேர் இன்பம் உண்டு. எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, வசனத்தை எடுத்துட்டீங்க இல்லைங்களா, எல்லாரும் மீண்டும் ஒரு வாட்டி படிங்க. அது படிக்கிற பொழுது, அந்த வசந்த படிக்கிற பொழுது அது செல்ஃப் உண்டு வரல படிக்கணும். அதில் படிக்கணும். நான் என்ற இடத்துல அங்கே வைங்க, நான் கொண்டு வாங்க. நான் பைபிளை படிக்கும் பொழுது என் பைபிளை பார்த்தீங்கன்னாக்க நிறைய இடத்துல அந்த 4 வருடத்தையெல்லாம் குறிச்சிருப்பேன். உதாரணமாக 1/1/1/2024 டேட் போட்டுருப்பேன். அந்த நாள் என்னோடு கூட பேசின வார்த்தையை உணர்ந்து கொண்டு வந்துட்டு தான். எனக்கு இப்போ 2011 எனக்கு இப்போ 35 வருஷம் ஊழியை பார்த்தேன், 32 ஊழியை பார்த்துட்டு எந்த நாளில் எப்படிலாம் வந்து எனக்கு அந்த பாதையில் என்னோடு கூட பேசுனதுன்னா அந்த டேட்டில் எழுதியிருப்பேன், டேட் எழுதியிருப்பேன். அப்போ நினச்சி வைப்போம். இப்போது இந்த வசனத்தை படிக்கிற பொழுது உங்கள் நெஞ்சு மேலே அப்படியே கை வச்சு சொல்லுங்க படிப்பாலான்னு சொல்லி நான் வைக்கிறேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்தீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. எப்படி இல்லைங்களா, பைபிளை அப்படி படிச்சுட்டு வேகமாக போடக்கூடாது, படித்து உணர்ந்து அதை தனதாக்கி கொள்ளப்பட வேண்டும். அப்படி தான் அப்போ தான் நமக்கு அதில் நுழைஞ்சி நாம் அனுபவிக்க முடியும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று அனுபவிக்க முடியும். இந்த வருடத்தின் காலகட்டத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட துவக்க ஆரம்பிக்கணும்னு தான் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல முடிய தூயாவிலும் நடத்தி கொண்டிருக்கிறார். இதை பைபிளை படித்து வேகப்படுத்தினார், நிறுத்தி படித்து சிந்தித்து தியானித்து அந்த வசன வார்த்தைகளை தவந்தாக்கி கொள்ளணும். ஆமீன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையும் பண்ணியிருக்க ஆகட்டும் இன்னும் அன்னை மரியாள் சொன்னதுனால்தான் இல்லைங்களா. அதே போல் இந்த வசன வார்த்தையை படிக்கிற பொழுது ஆண்டவரே இந்த வசன வார்த்தை படி நடக்கும். என் அன்பானவர்களை நான் சொல்லுகிற பொழுது, இந்த வசன வார்த்தையை சொல்லுகிற பொழுது நிறைய கருத்து நடக்கும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு இல்லை, ஒரு சாட்சின்னு அதை சொல்லி திரும்ப தூய நடத்துகிறார். ஒரு குடும்பத்தார் அவங்க நிறைய பிரச்சனை, பையனை எப்படியாவது படிக்க வச்சு கொண்டு வந்துவாங்க. பையனை படிக்க வச்சு, பையனோட குடும்பத்தார் இந்த எளிய குடும்பம், ஆனால் கஷ்டத்திலே வாழ்ந்து அப்படி பண்ணுறாங்க. அந்த பையனுக்கு அந்த கடவுளுடைய பிள்ளைகளோடு கூட கடவுளோடு இருக்கிறதுனால இறைப்பிரசனத்தினால அவர் ஆசிரியத்து பெற்றிருக்கிறார்.
இந்த பையன் வெளிநாட்டுக்கு போவதற்கான ஒரு கருத்து உண்டாயிடுச்சு. இந்த பையன் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு அமைப்பு உண்டாச்சு. ஆனால் அதில் சில தடைகள், அந்த விசா பண்ணுறது, அப்புறம் இல்லை பாஸ்போர்ட் வர்றது, அதெல்லாம் அப்படி அந்த டேட்டு வரத்துக்குள்ளே ரொம்ப குறிச்சிட்டாங்க. அப்போது எதிர்பார்த்து அந்த என்னுடைய புத்தகம் அடிக்கடி நிறைய பேருக்கு ஏற்றால 12,000 வீட்டுக்கு போயிட்டு இருக்குது. அந்த வீட்டில் தகவல் அந்த புக்கை படித்த உடனே அவங்க என்னோட கூட பேச ஆரம்பித்தாங்க. இந்த மதத்திலும் நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்போ அந்த சகோதரர், பிரதர், எங்களுக்கு ஒரே ஒரு பையன் பிரதர், அவன் வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஒரே ஒரு தீர்மானத்தில் இருக்கிறான் பிரதர், இப்படி அனுப்பி வச்சு இப்படி வச்சுருங்க. நிறைய தடை வந்திருக்குன்னு சொல்லி அப்படியே என்ன பண்ணுறது தெரியல எனக்கு. நான் அவருக்கு சொன்னேன், இன்றைக்கு நீ பைபிள் படிப்பீங்களான்னு. பைபிள் படிப்போம் நாங்கள், அந்த வார்த்தை எனக்கு ஆகட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கலான்னு சொன்னீங்களான்னு. பைபிள் படிப்பான்னு இல்லை. சரி, நான் சொன்னேன் ஏசியா 45ஆம் அதிகாரத்தை எடுங்கன்னு. உடனே அவங்க வீட்டில் கணவன் மனைவி 2 பேரும் வேகமாக எடுத்து ஏசியா 45ஆம் அதிகாரத்தை எடுத்தாங்க. ஏசியா 45ஆம் அதிகாரத்தை எடுத்தாங்க. எடுத்துட்டு அந்த 2 அந்த வசனத்தை ஏசியா 45 2 3 வசனத்தை படிங்கன்னு சொன்னேன். அவங்க படிச்சுட்டு ஏசியா 45 2 3 வசனம் அதில் அவங்க படித்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்லிட்டாங்கனாக்க அவங்க படித்த உடனே ஏசியா 45 2 3 வசனம் பார்க்கணும் பொழுது, நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை தகர்ப்பேன், இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒளித்து வைத்த புதையல்களையும் நான் உனக்கு தருவேன். பெயர் சொல்லி உன்னை அழைத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி இதை செய்வேன். அப்படி 2 கணவன் மனைவி 2 பேர் அந்த வசனத்தை படித்தான். படிச்சுட்டு உடனே அவங்க சொன்ன வார்த்தை அல்லேலூயா 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 அப்படின்னு. என்ன இவங்க அப்புறம் படித்ததுக்கு பாடிட்டே இருந்துட்டாங்க. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லி பாடிட்டே இருந்துட்டாங்க. என் நண்பர்களே, அதே வாரத்தில் அவங்க மகன் வெளிநாடு போவதற்கான காரியங்களை ஆண்டவர் செய்தார். வசன வார்த்தைகளை பார்க்கணும். அந்த மகன் வெளிநாட்டு போயிட்டு இந்த கருத்துக்களை ஒன்றும் பார்க்கும்பொழுது நிறையா இருக்கும். சரி, நான் சொல்லுகிற பொழுது ஒவ்வொன்றும் பார்க்கணும் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றப்பட்டு கொண்டு இருக்கும். ஆண்டவர் நம்ம இந்த காலத்தில் இப்படியோ வந்திருக்கலாம், ஆனால் கூட நாம் எப்படியோ அவருக்குள் வரணும். ஊதாரி மகன் வாழ்க்கை எப்படி? ஊதாரி மகன் வாழ்க்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. லூக்காஸில் பார்க்கும்போது 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை உண்டாகிற பொழுது தான் ஆண்டவர் அப்பாவை பற்றி நான் அறிஞ்சான். என் அப்பா வீட்டிலே, என் தந்தை வீட்டிலே இப்படி இல்லாமல் இருக்கிற பொழுது நான் ஏன் இப்படி இருக்கப்பட வேண்டும்? என் வேலைக்காரர்களுக்கு அவர் சாப்பாடு இருக்கும்போது நான் ஏன் இப்படி சாப்பாடு இல்லாமல் இருக்க வேண்டும்? அது உணர்ந்து திரும்பி போகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரை அணிந்து அவருக்கு முன்னாடி நான் ஏன் எப்படி இருக்கணும்? என் ஆண்டவர் நல்லவர், வல்லவர், அற்புதர், அதிசயமானவர், இரக்கமுள்ள கடவுள், அவரிடம் இல்லாத ஒன்றுமில்லை, அவரால் முடியாத ஒன்றுமில்லை என்பதை அறிந்து அவருக்குள் போனோம். அப்போதான் ஊதாரி மகன் வருகிற பொழுது எப்படி ஆண்டவர் அந்த தகப்பன் எப்படி சேர்த்தாரோ அதே போல அந்த காரியத்தில் நம்மளுக்கு உண்டாகும். கருத்துக்களை நாம் பார்க்கணும். வசன வாசனை என் ஒவ்வொன்று பார்க்கணும். நான் சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான காரியங்களை கடந்து வருகிற பொழுது அந்த நிலை உண்டாகணும். ஜெபிக்கணும். இதெல்லாம் நான் அதிகம் சொல்ல மாட்டேன். ஜெபிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் துயரங்கள் வருகிற பொழுது பார்க்கிற பொழுது அந்த யூதர் மகன் எப்படி இருந்தான், எப்படி ஆனான், அங்கே நடந்த நிகழ்வுகள் எப்படி இல்லைங்களா? அந்த வசனத்தில் பார்க்கிற போது 7 பரலோகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். லூக்காஸில் 15ஆம் அதிகாரத்தில் 7வது வசனமும் 10வது வசனமும் குறிச்சிக்கிடுங்க. லூக்காஸில் 15 7ஆம் வசனம் 10ஆம் வசனம். ஒரு பாவி மனம் திரும்புகிற பொழுது பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி. அப்போது நம்முடைய வாழ்க்கை மனம் திரும்புகிற வாழ்க்கையாக வருகிற பொழுது பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். அந்த மகிழ்ச்சியின் ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வரும். ஆசீர்வாதத்தின் கடந்து கொண்டு வரும்.
இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னாக்க நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து அனுபவித்து கடந்து வரணும். யாக்கோப்பு திருமுகத்தை எடுத்து பாருங்க. யாக்கோப்பு திருமுகத்தில் நல்லா அந்த வசன வார்த்தைகள் அருமையாக இருக்கும். யாக்கோப்பு திருமுகத்தில் எடுத்து 5ஆம் அதிகாரம் எடுங்க. 5ஆம் அதிகாரம் எடுங்க. அந்த 13வது வசனத்தை நீ படித்து பாருங்க. அதில் யாக்கோப்பு தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கும். என்ன வார்த்தை அது? உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும். மகிழ்ச்சியா இருந்தால் திருப்பாடல்களை உரைக்கட்டும், பாடட்டும். ரொம்ப மனசுக்கு அன்னைக்கும் இல்லைங்களா? எப்படி சொல்லுது? உங்களுக்கு யாருக்கா பிரச்சனைனா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஆசீர்வாதம் முடிஞ்சு நல்லா சந்தோஷமாக இருக்கின்றது. அப்போ திருப்பாடலை பாடுங்க, மகிழ்ச்சியான திருப்பாடலை பாடுங்க. எப்படி சொல்லிருக்கு? நாம் என்ன பண்ணுறோம், நாம் நன்றி பார்க்கணும். நாம் எப்பவுமே அப்படி கூட ஆண்டவர் மாற்றுகிறோம், இறை பிரசனம் மாற்றுகிறதா இருக்குது. அப்போது மண்டலம் அடுத்தது மகிழ்ச்சியாக பாடணும். இந்த பாட்டெலாம் பாடும்போது திருப்பாடல் ஆசிரியர் எப்படிலாம் பாடியிருக்கிறாங்கிறது திருப்பாடலில் பார்க்கும் பொழுது, அதாவது ஒவ்வொரு பாடலுக்கும் மண்டாட்டு பாடலும், வேண்டுதலுக்கு பாடலுக்கும், நன்றி பாடலுக்கும், புகழ்ச்சி பாடலுக்கும், நிறைய பாடல் இருக்கும். அந்த பாடலாம் அந்த திருப்பாடல் ஆசிரியர் எப்படி உணர்ந்து பாடுகிறான் பார்க்குற பொழுது எப்படி இருக்கும்? 2 சாமுவேல் புத்தகத்தில் பார்க்குற பொழுது நீ பார்க்கணும் இருக்கு. தாவீது ஆணுடைய பேழையை கொண்டு வருகிறார். ஆணுடைய பேழையை கொண்டு வருகிற பொழுது தாவீது நடனமாடிட்டு கொண்டு ராஜா தாவீது ராஜா அந்த ஆணுடைய பேழைக்கு மேலே நடனம் ஆடிட்டு இருக்கிறார். அவருடைய மனைவி, என்ன இது இப்படி நடனமிட்டிருக்கிறேன், பொடி பைத்தியக்காரி என்ன அலட்சி நடப்பித்திர ஆண்டவருக்கு இதை விட நான் முன்னும் நல்லா இருக்கணும். தாவீதினுடைய கருத்து நீ பார்த்துருப்பீங்க. 2 சாமுவேல் புத்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிற கருத்து திருப்பாடலாசனுக்கு. வாழ்க்கையில் துன்பம் வரைக்கும் திரும்ப ஜெபிக்கணும். சரி, எனவே இந்த 2024 வருடத்திலே அப்படியே கொண்டு போக வேண்டும் என்று சில கருத்துக்களை நான் சொல்லுகின்றேன். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக கடந்து போகணும்னா பைபிளை எடுத்து படித்து கொண்டு வரணும். அவருடைய வார்த்தையில் கொண்டு வந்து அவர் இறைப்பிரசனம் என்னோடு கூட இருக்கிறது. அப்படி கொண்டு பொழுது அவருடைய இறைவசன வார்த்தையை உள்ளடக்கும் பொழுது அங்கே இறைப்பிரசன்னம் அது சொல்ல இல்லைங்களா? நீ செய்வது நாட்டில் வெற்றி பெறுவாய், நானே உன்னை வழிநடத்தி கூட்டி போவேன், நான் தான் சொல்லுவேன். என்ன வார்த்தை எனக்கு எப்படி இருக்குது இல்லைங்களா? எப்படிலாம் வசன வார்த்தைகள் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. பைபிளை படிக்கிற பொழுது ஏதோ கழுத்தையும் கட்டுரை படித்து போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வசன வார்த்தையை எடுக்கணும். சரி, இதை பற்றி அப்படியே நான் பார்க்குற பொழுது தூயாவின் உணர்த்துறதை நான் அப்படி சொல்லியே தரணும். தூயான தான் சொல்ல எண்ணிக்கையாக விடுங்க. அதில் இந்த எண்ணிக்கையாமதுன்னு ஊருக்கு முன்னாடி இருக்கிறேன். நான் இந்த யாக்கோப்பு ஜெபம் பண்ணார் இல்லையா, நீ துன்புற்று இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீ மகிழ்ச்சியாக இருந்தால் பாடுங்க, திருப்பாடல் ஆண்டு போட்டுங்க சொல்ல இல்லையா. இதெல்லாம் உண்மையிலேயே தூய ஆவிக்குள்ளாய் வருகிறவர்கள் தான், அதுதான் சொன்னேன், வருகிறவர்கள் தான் அது உணர்ந்து செயல்பட முடியும். இல்லைனாக்கா எப்போ பாரு இந்த ரோமர் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் 10 குறிச்சிக்கிடுங்க. ரோமர் 14:17 சொல்லப்பட்டிருக்கும். இறை அரசு என்பது என்ன? கடவுளுடைய ஆட்சி அரசு என்பது என்ன என்றால் அப்படியே சொல்லிட்டு வரும்போது அதில் தூய ஆவி அருளும். அந்த ரோமர் 14:17 அல்லது சொல்லிட்டு தூய ஆவி அருளும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியுமே ஆகும். நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியுமா. அப்போ கடவுளும் இந்த நிலைத்தான். அதான் தாவீது அங்கே நடனமாட்டார் இருக்கு. சரி, அப்படியே கொண்டு போகலான் இருக்கு.
எண்ணிக்காம எடுத்துட்டீங்க தானே? எண்ணிக்காம எடுங்க. எண்ணிக்காமத்தில் 17ஆம் அதிகாரம் எடுங்க. 17ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு அதில் 7-8 வசனத்தை, 17ஆம் அதிகாரத்தில் 7-8 எண்ணிக்கை 17, 7-8 வசனத்தை நினைக்க தூயாவியான் காட்டுகிறார். மோசே அந்த கோல்களை உடன்படிக்கை கூடாரத்தினுள் ஆண்டவர் திருமுன் வைத்தார். மறுநாள் மோசே உடன்படிக்கை கூடாரத்தினுள் சென்றார். லேவி குலத்துக்காக இருந்த ஆரோனின் கோல் துளிர் விட்டிருந்தது. அது துளித்து பூத்து வாதுமை பழங்களை தாங்கி இருந்தது. என்ன கருத்து? எனக்கு இது சொல்லும் நிறைய இருக்கு. என்னுடைய ஜப நண்பர்களுக்கு இந்த கருத்தை நான் ஆழமாக சொல்லுவேன். கருத்துக்களை பார்க்கணும், சிந்திக்கணும். எண்ணிக்கையில் 17ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனத்தை நீங்கள் குறித்து வச்சுருந்தானே, நீங்கள் உட்காந்து சிந்தனை செஞ்சு பாருங்க. ஆரோனின் கோல் குழம்பு கோல், வெறும் கோல், அது அப்படியே பூத்து பழுந்து கன்னிகளாக மாறி இருக்கு. எப்படி எங்கே வைத்தாங்க? அது ஆண்டுடைய சமூகத்திலே வைத்தார்கள். கருத்துக்களை அமைதியாக சிந்தித்து தியானித்து பாருங்கள், எப்படி இருக்கும் இல்லைங்களா? அந்த நிலையை நமக்கு ஆண்டவர் தருகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. அந்த கருத்தை நீ பார்ப்ப அப்படியே கொண்டு வந்தினாக்க, இந்த கருத்தோடு கூட நான் வேற ஒரு கருத்தை நான் சொல்ல வருகிறேன். தூயானத்தில் ஏசியா புத்தகம் எடுங்க. ஏசியா புத்தகம் எடுத்துட்டு 40ஆம் அதிகாரத்தில், ஏசியா புத்தகம் 40ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை நீங்கள் படித்து அந்த மேலே விட்டுருக்கிற வர்த்தனையும் அங்கே கொண்டு வந்தால் அதில் கருத்துக்கு நிறையா இருக்கும். ஏசியா 40ஆம் அதிகாரத்தில் 29வது வசனம் படித்து பாருங்க, என்ன சொல்கிறது? அவர் சோர்வுற்றவர்களுக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவர்களிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். முன்ன சொன்ன கருத்துக்கு இங்க டச்சிங் பண்ணுங்க. எண்ணிக்கையில் பார்த்தீங்க தானே 17 பேருக்கு, அதுக்கு கொண்டு வாங்க. ஒரு கோல் மாறுது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் ஏதோ இல்லை, சேஞ்ச் மாறும். இந்த 2024 வருடத்தின் காலகட்டங்கள் இனி வரும் நாட்களில் அப்படிதான் ஆசீர்வாதமாக போகணும். அங்கே நான் சொல்லதில்லை, விடுதலை பணத்தை கொண்டு வந்தேன்ல, அந்த கருத்தை நினச்சி பாருங்க. இன்னைக்கு இல்லை, இங்கே அன்பவுண்ட் அடுத்த பவுண்ட் போகணும் இருக்கு. என் ஒவ்வொரு வசன வார்த்தைகளும் எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கணும். பிரியமாகலே, இறை பிரசன்னத்தை கொண்டு போகணும். ஆண்டு சமூகத்திலே கொண்டு வந்து நாம் ஜெபிக்கிற பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக மாறும் இருக்கு. நான் கொண்டு வரணும். 2 கொரிந்தியர் எடுங்க. 2 கொரிந்தியர் எடுத்துட்டு 14, 2 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரத்தில் 14 and 15 வசனம் நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ல் 14-15 வசனம். கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் எங்களை கடவுள் கிறிஸ்துவின் வெற்றி பவனியில் பங்கு கொள்ள செய்து எங்கள் வழியாய் தம்மை பற்றி யாவரும் அறிய செய்கின்றார். இவ்வறிவு நறுமணம் போல் எங்கும் பரவுகின்றது. இவ்வாறு செய்யும் கடவுளுக்கே நன்றி உரித்தாகுக. மீட்பு பெறுவோரிடையேயும் அழிவுறுவோரிடையேயும் நாங்கள் கடவுள்பால் எழும் கிறிஸ்துவின் நறுமணமாய் இருக்கிறோம். இந்த வசனத்தை நான் படிக்கிற பொழுது என் ரூமில் நான் தனிமையாக படிச்சுக்கும் பொழுது சும்மா படிக்கல, சும்மா ரூமெல்லாம் கதவெல்லாம் தாப்பால் போட்டுட்டு அப்படியே நடனம் ஆடி கத்தி தாவீதை போல கட்டி பாடிட்டுருக்கேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு வெற்றி உண்டு, ஆசீர்வாதமான காரியங்கள் உண்டு, வெற்றி உண்டு.
அந்த வெற்றி இந்த உலகம் கொடுக்க முடியாத வெற்றி அவர் கொடுக்கிறார். அந்த இறை பிரசனம் கொடுக்கிற காரியங்களாக இருக்கிறது. கிறிஸ்துக்குள் வாழ நமக்கு என்றும் வெற்றி உண்டு. அது நறுமணமாய் கடந்து போகிறதா இருக்கிறது. ஒப்புக்கொடுக்கலாம். ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு வெற்றி தருகிறவர் நீர் ஒருவர். உம்முடைய பிரசன்னம் எங்கள் முழுவதும் நீ ஆட்கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே, இதோ உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை எங்கள் கண் முன் வைத்து ஆண்டவரே எப்பொழுதும் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்ப ஆண்டவரே, இதோ இந்த புதிய ஆண்டிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காய் ஒரு புதிய ஆண்டை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களிலும் எங்கள் குடும்பங்களையும் ஆட்கொண்டு வழிநடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே. நீர் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக ஒளியை பிரசன்னத்தை நாங்கள் ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. உமது பணியை ஆண்டவரே, நற்செய்தி பணியை ஆண்டவரே, நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவிக்கக்கூடிய ஆற்றலையும் சக்தியும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியம் இந்த ஆண்டு முழுவதும் உமது தெய்வீக பிரசன்னம் எங்களை பின்தொடர்ந்து வருவதற்காய், எங்களுக்கு முன்பாக செல்வதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முன்னும் பின்னும் ஆண்டவரே, இடதுபுறமும் வலதுபுறமும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது தூதர்கள் எங்களோடு கூட சுற்றி காத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியம் இன்னும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக இறை வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் அருமை இயேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.